ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கம்யூனிட்டி டேப் எப்படி எனேபிள் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன, அதை எப்படி எனேபிள் பண்ணுறது, இதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் வீடியோ தான் போடுறாங்க. அதுவும் ட்ரெண்டிங்கான கேம் தான் போடுறாங்க. இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட இதுலேருந்து எடுத்துக்கலாம். அப்படி போடுறாங்க, கேமிங் வீடியோ தான் போடுறாங்க, செம்மையாக போடுறாங்க. ஸோ இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் ஆல் கொடுத்துக்கோங்க. சேனல் பேர் கோஸ்ட் கேமிங், சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க போடக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும் நண்பா. வாங்க இப்போ நம்ம கம்யூனிட்டி டேப் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது யூடியூப் போய்க்கிறேன். போயிட்டு யுவர் சேனல் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கம்யூனிட்டி டேப் வந்து எனேபிள் பண்ணணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. அதுக்கு 1000 சப்ஸ்கிரைப், அதாவது 1K சப்ஸ்கிரைபர் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும். ரீச் பண்ணலாம் ப்ரோ, நான் இன்னும் ரீச் பண்ணலையே நண்பா அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, அவங்களுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் போடுறேன். ஆனால் அவங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அப்போ அவங்களுக்கு 1K சப்ஸ்கிரைப் ரீச் ஆனோடனே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போது 1K ரீச் பண்ணவங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கம்யூனிட்டி டேப் வரலைன்னா 3 நாள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துடும். 3 நாள் இல்லை 4 நாள் வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். வராத பட்சத்துக்கு இந்த 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சென்ட் ஃபீட்பேக்குன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ண உடனே மேலே உங்கள் மெயில் ஐடி வந்துடும். இப்போ இந்த இடத்த நீங்கள் என்ன டைப் பண்ணணுன்னா, இங்கே யுவர் சேனல்னு இருக்கு இல்லையா, இதை எரேஸ் பண்ணிவிட்டு மை சேனல் அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்கள் சேனல் நேம் என்னவோ அதை போட்டுக்கோங்க. என் சேனல் நேம் யூஸ் மீ. அப்புறம் யுவர் சேனல் லிங்க் இருக்கு இல்லையா, அந்த யுவர் எடுத்துடுங்க, மை சேனல்னு போட்டுக்கோங்க. இப்போ இங்கே உங்கள் சேனலோட யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிவிடுங்க, காப்பி பண்ணிவிடுங்க. இப்போது இதுலேருந்து பார்த்து நீங்கள் டைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இது அப்படியே எழுதி வச்சுருக்கேன், நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் எப்படி காப்பி பண்ணணும்னு தெரியலனா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் டீம், டியர் யூடியூப் சப்போர்ட் டீம், ஐ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 1000 சப்ஸ்கிரைப் பட் நோ கம்யூனிட்டி டேப் எனேபிள், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அண்ட் மை சேனல், ஐ வில் ஹை ஒபீடியன்ட் டு யூ அப்படின்றதுல இதை டைப் பண்ணிவிட்டு தேங்க்யூலாம் போட்டுருங்க. ஸ்க்ரீன்ஷாட் நம்ம ப்ரூஃபோட அனுப்பலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இருங்க நண்பா, கொஞ்சம் கோளாறு ஆகிடுச்சு. இப்போ நம்மள்ட்ட 1000 சப்ஸ்கிரைபர் இல்லையா, ரவுண்ட் பண்ணி காட்டுங்க. ரவுண்ட் பண்ணி இங்கே டிக்கு சிம்பிள் இருப்பாங்க, டிக் கொடுத்துட்டு இங்கே மேலே சென்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க நண்பா. இந்த சென்னை கிளிக், அதான் இந்த சென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 5 hours இல்லை 8 hours, உங்களுக்கு இந்த 8 hoursக்குள்ளே உங்கள் கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆகிடும். உங்களுக்கு 1K ரீச் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்படி 3 days வெயிட் பண்ணுங்கள். வராத பட்சத்துக்கு இந்த மாதிரி செய்யுங்க, உங்களுக்கு 8 hoursலேயே வந்துடும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யூடியூப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் பற்றி தான் போகிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா. அடுத்த வீடியோவில் கம்யூனிட்டி டேப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி பார்த்தோன்னா, கம்யூனிட்டி டேப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் கம்யூனிட்டி டேப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம்.